மனிஷா குக்கிங் சேனலில் அருமையான ஆட்டுக்கால் பாயா. இந்த ஆட்டுக்கால் பாயாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஆப்பம் ஊற்றிருக்கேன். இது ஆப்பத்தோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இடியாப்பம், ஊத்தாப்பம், அதே போல் பரோட்டா இதோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ செய்கிறது ஈஸி, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டுக்கால் பாயா குழம்பு. ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு ஆட்டுக்காலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா இந்தளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறதால என்ன ஆகும்னா நமக்கு வந்து நல்லா அதோட சாரெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி, மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி கால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கிங்க. இப்போ இதை வந்து நம்ம 8லேருந்து 10 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். ஸோ இதை வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூனு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு 4-5 பச்சை மிளகா. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு புதினா இலை, ஒரு துண்டு தேங்காய். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கிங்க. அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லெண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லது. எண்ணெய் நல்லா சூடு ஊற்றுதும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் மிக்ஸி ஜார் கழுவுற தண்ணியை ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் வேக வச்ச பாயா போட்டுக்கலாம். பாயா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் உப்பு பார்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி பாயாவுக்கு உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கும்போது. வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன். ஸோ நம்ம உப்பு எந்த சமயத்துலலாம் போட்டோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம பாயா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஆட்டுக்கால் பாயா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி லாஸ்ட்டில் தூவி நம்ம இறக்கணுன்னா பாயா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் இடியாப்பம், ஆப்பம், ஊத்தாப்பம், அதே சமயத்தில் பரோட்டாவோட சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்டியான, ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ஆட்டுக்கால் பாயா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுறது உங்களுக்கு எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.